ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्स्रष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यः नमस्तस्मै पिनाकिने। 9வது அத்தியாயம். இதுல சமுத்திர மந்தனத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா பேசப்படுறது. அத்தியாய ஆரம்பத்துல குரு அவஜ்ஞையினால இந்திரனுடைய ராஜ்ய பங்கம் ஏற்பட்டது எப்படி அப்படின்ற விவரணங்கள் வருது. முக்கியமாக இந்த அத்தியாயம் எப்படி ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு எல்லா விதமானவர்களும் சேர்ந்து முயற்சி பண்ணி அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கதாரூபமாக ஒரு இதை காண்பிச்சு கொடுக்கிறது இந்த புராணம். லோமஷ உவாச்ச ஏகதா து சபா மத்திய ஆஸ்திதாः தேவராட் ஸ்வயம் லோகபாலைः பரிவ்ருதோ தேவைश्च ऋषिभिः ததா. ஒரு தடவை தேவலோகத்துல தேவேந்திரன் சபையில வீற்றிருக்கார். தேவர்கள்லாம் கூடியிருக்கிறார்கள். அப்சரசு கணங்கள், கந்தர்வர்கள் எல்லாம் கூட இருந்து உபகீயமான விஜயா சித்த வித்யாதரைஹி அப்படி சித்தர்கள் வித்யாதரர்கள்லாம் இந்திரனுடைய ஜெயத்தை புகழ்ந்து பாட்டா பாடுறாளாம். அதை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கான் தேவேந்திரன். அந்த சமயத்துல சிஷ்யர்களோடு கூட தேவர்களுடைய ராஜகுருவாகிய ப்ரஹஸ்பதி வரார். ஆகதோசௌ மகாபாகா ப்ரஹஸ்பதிஹி உதாரதீஹி. உயர்ந்த மனதை உடையவராகிய ப்ரஹஸ்பதி மாமுனிவர் வரார். அப்போ அவரை பார்த்த உடனே தேவர்கள்லாம் எழுந்து நமஸ்காரம் பண்றா. இந்திரனும் பார்த்தானா. இந்திரோபி திருஷே, பார்க்காம இல்ல, பிராப்தவான் வாச்சஸ்பதிம் பிராப்தம் வாச்சஸ்பதிம் ததா. வாச்சஸ்பதியாகிய ப்ரஹஸ்பதி வந்திருக்கிறத பார்த்தான். ஆனா ஒரு வார்த்தையும் சொல்லலையாம். ஏன்னா அவனுடைய மனசு அந்த சங்கீதத்துல மூழ்கி இருந்ததுனால. அது மட்டும் இல்லாமல் துர்மேதா அப்படின்னு தம்பமா இருக்கிறதுனாலதான் பண்ணான்னு சொல்றது. மானபுரஸ்ஸரம், ரொம்ப கர்வத்தோட அவன் கூப்பிடலையாம். அவரை வாங்கன்னு சொல்லல, ஆசனம் கொடுக்கல. பிரமத்தம் ஞாத்வா மதாது ராஜ்யஸ்ய துர்மதி. அப்போ இந்திரனுடைய புத்தியானது ஒரு கர்வத்தோடு மதாது பிரமத்தம், அதனால நிராகரிச்சுண்டு உட்கார்ந்து இருக்கிறத தெரிஞ்சு திரோதானம் அனுப்பிராப்தா ப்ரஹஸ்பதி. அவர் மறைஞ்சிட்டாராம் டக்குன்னு குருவானவர். அதை பார்த்து சுரர்கள்லாம் தேவர்கள்லாம் ரொம்ப சங்கடப்படுறா. குருநாதர் வந்தார், இப்படி மறைஞ்சிட்டாரே. யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாலாம். அப்போ இந்திரன் அதை பத்திலாம் கவலைப்படல. பாட்டு முடிகிற வரைக்கும் காந்தர்வஸ்ய அவசானேஷு லப்தசக்ஞோ ஹரிசுரானு. இங்க ஹரிஹிங்கிறது இந்திரனையும் குறிக்கும்ன்றத பார்த்தேன். ஹரிஹின்ன உடனே நம்ம விஷ்ணுன்னு நினைக்கிறோம். ஹரி சப்தம் இந்திரனுக்கு இங்க சொல்லப்படுறது. ஹரியாகியவன், இந்திரனாகியவன் கந்தர்வர்கள் சங்கீதத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பிரஜை வந்துதான். என்னடா அது குரு வந்ததே கண்ணுல பார்த்தோம், ஆனா நம்ம ஒரு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்காம இதுல இருந்துட்டோமேன்னு அவனை யோசிக்கிறான். பப்ரச்ச த்வரிதேனைவ குவகதோஹி மகாதபாஹா. மகா தபஸ்வியான என்னுடைய குருநாதர் எங்க போனார் அப்படின்னு கேட்ட உடனே நாரதர் சொன்னார், துவயா கிருதாஹி அவஜ்ஞா குரோஹோ நாஸ்தியத்ர சம்சயா. நீ குருவுக்கு அவமரியாதை பண்ணிருக்க.
குரு அவமரியாதை பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பாபத்தை கொடுக்கறது. உன் ராஜ்யமே அதுல இருந்து போயிட போறது. ராஜ்யம் கதம், இதுக்கப்புறம் ஒரு ராஜ்யம் உனக்கு நிக்கும்னு நினைக்காத பலசூதன. பலிங்கிறவன் தான் வந்து இந்திரனுடைய எதிரி. அதனால பலசூதன, பலியை ஜெயிச்சவன்றதுனால பலசூதனன்னு ஒரு பெயர் உண்டு இந்திரனுக்கு. அதனால நீ போய் க்ஷம கேளு. தஸ்மாத் க்ஷமாபனீயோசௌ சர்வபாவேன ஹி த்வயா. ஏதத் ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய நாரதஸ்ய மகாத்மனः ஆசனாத் சகசோத்தாய தைः சர்வைः பரிவாரிதः ஆகச்வத்வரயா சக்ரः குரோர்கேஹமதந்திரிதः. உடனே தேவேந்திரன் என்ன பண்றான், தேவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு குருவனுடைய கிரகத்துக்கு போறான். போய் குரு எங்க இருக்காருன்னு கேட்ட உடனே எங்கேயோ வெளியே போயிருக்காரு தெரியல அப்படின்னு சொல்றா. அப்போ ரொம்ப சிந்தனையோட என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பி இந்திரன் தன்னுடைய லோகத்துக்கே வந்தானா. இதுக்குள்ள இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு பாதாளத்துல இருக்கிற பலியானவன் இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு அவன் படையெடுத்துன்னு வந்துட்டானா. ஏதஸ்மின்னந்தரே ஸ்வர்கே ஹ்யனிஷ்டான்யத்புதானி ச அபவன் சர்வ துக்கார்த்தே சக்ரஸ்ய ச மகாத்மனः. ரொம்ப அபசகுணமான விஷயங்கள்லாம் அங்க வந்து சம்பவிச்சுதான். ஏதஸ்மின் அந்தரே ஸ்வஹா கேஹ்ய நிஷ்டானி ஸ்வர்கேஹி அனிஷ்டானி அத்புதானி. ரொம்ப அனிஷ்டமான சக்ஞைகள்லாம் அங்க ஏற்பட்டது. அந்த சமயத்துல பாதாளத்துல இருக்கக்கூடிய பலியை வந்து பாதாளத்துக்கு துரத்தி விட்டுட்டா ஏற்கனவே இந்திரன். இப்போ இவன் இந்த பாபத்தை பண்ணிட்டான்னு உடனே இவனுக்கு சக்தி போயிடுத்து அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்தானா. தைத்திய ராஜாவாக இருக்கக்கூடிய பலி யயௌ தைத்யைஹி பரிவிருத்தா பாதாளாத்து அமராவதீம் ததா யுத்தம் அதீவா ஆசீது தேவானாம் தானவை சஹா. அமராவதின்னு இருக்கக்கூடிய இந்திரனுடைய இடத்துக்கு பலி வரா. வந்து பெரிய யுத்தம் நடக்கிறது. தேவாகா பராஜிதாக தைத்யைஹி ராஜ்யம் சக்கரஸ்ய தக்ஷணாது. வந்த உடனே தேவர்களுடைய சேனை வந்து தோத்து போயிட்டான். பராஜிதாக தைத்யேஹி அசுரர்கள்னால. ஏன்னா இவன் குருவை அவஜ்ஞ பண்ணதுனால சம்பிராப்தம் சகலம் தஸ்ய மூடஸ்ய துராத்மனா நீதம் சர்வ பிரயத்னேன பாதாளம் துரிதம் கதாகா. எப்படிடா ஜெயிச்சான், பாதாளத்திலிருந்து வந்து எப்படி ஜெயிச்சான்னா சுக்ர பிரசாதாத்து தே சர்வே ததா விஜயினோ அபவன். அவளும் தன்னுடைய குருவனுடைய பிரசாதத்தினால, சுக்கராச்சாரியர்ன்றவரும் ஒரு மகா ரிஷி. இவாள்லாம் தைத்தியாளா இருந்தாலும் அசுரர்களா இருந்தாலும் சுக்கராச்சாரியருடைய ஒரு கருணையை பெற்றதுன்றதுனால சுக்கிரனுடைய அந்த இவர்களுக்கு குரு பலம் இருந்தது. அந்த சமயத்துல தேவர்கள் வந்து குருவை அவமரியாதை பண்ணதுனால அந்த பலம் போயிடுத்து. தேவர்களாகவே இருந்தாலும் பிரகஸ்பதி அவமானப்படுத்தினதுனால பலம் இழந்து விட்டார்கள். அசுரர்களாவே இருந்தாலும் சுக்கராச்சாரியாரனுடைய மேல இருந்த பக்தியினால பலம் அடைஞ்சு ஜெயித்தார்கள் அப்படின்னு இங்க காண்பிக்கிறது புராணம். அதனால குரு அனுகிரகம்தான் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற தாத்பரியம். சக்ரோபி நிஸ்ரிகோ ஜாதः தேவைஸ்த்யக்தः ததோ பிருஷம் தேவி திரோதான கதா பபூவ கமலேக்ஷணா. அதனால சக்கரன்னா வந்து இந்திரன் தோல்வி அடைஞ்சானா. தேவி அதிர்ஷ்ட தேவதையான ஸ்ரீதேவியானவள் திரோதான கதா பபூவ கமலேக்ஷணா. தாமரை கண்களோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி திரும்பி போயிட்டாளாம் தேவலோகத்திலிருந்து. ஏன்னா இந்திரனுடைய இந்த காரியத்தினால ஐராவதோ மகாநாகா ததைவோச்சைஸ்ரவாஹ யஹ ஏவமாதீனி ரத்னானி அநேகானி பகூன்யபி நீதானி சகசா தைத்யைஹி லோபாத் அசுதாவிருத்திபிஹி புண்ணியபாஞ்சி ச தான்யேவ பதிதானி ச சாகரே. இவன் என்ன பண்றா, தைத்தியர்கள்லாம் ஐராவதம் உச்சைஸ்ரவசம்ன்ற குதிரை, உச்சைஸ்ரவசம் அஸ்வானாம் அப்படின்னு பகவத்கீதையில கூட பகவான் வந்து தன்னுடைய விபூதி எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது உச்சைஸ்ரவஸ் தான் குதிரைகள்ல அதுவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஐராவதம்ன்ற யானை இதெல்லாம் தேவலோகத்துல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த வஸ்துக்கள். அதே மாதிரி பல ரத்னங்கள் இதெல்லாம் வந்து சமுத்திரத்துல விழுந்துட்டான். அதுதான் சமுத்திர மந்தனம் ஆகிறதுக்கு இது பூர்வாங்கமாக ஏற்கனவே இருந்ததுதான் சமுத்திரத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லப்படுறது.
இதுல என்னன்னா சமுத்திர மந்தனம்க்கு தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது சுவாமிஜி சொல்லியிருக்க. வேத வாக்கியங்கள் தான் வேத வாக்கியங்கள் கடலாக இருக்கு. வேதங்கள் எல்லாமே கடல். ஞானம்ங்கிறது இந்த பிருத்திவியில, இந்த ஜகத்துல, பிருத்திவிக்கும் அப்பாற்பட்டு இந்த ஜகத்து முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்களுடைய ஞானம் அளவிடற்கு அரியதாக இருக்கு. ஏன்னா ஒரு வஸ்து ஞானமும் எக்கச்சக்கமாக இருக்கு. ஒண்ணுத்த பத்தி தெரிஞ்சுக்கவே பல ஜென்மம் ஆகிறது. அந்த மாதிரி பல விஷயங்களுடைய ஞானமாகவே ஞானம் ஞானம் ஞானம், உலகமே முழுக்க ஞானம் தான். எந்த ஒரு பதார்த்தமும் அதை பற்றிய ஒரு அறிவை தானே நமக்கு கொடுக்கறது. ஒரு சின்ன கல் எடுத்துட்டாலும் அதுல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது போயிட்டே இருக்கு. இப்படி பலவிதமான ஞானமாகவே இந்த உலக நம்மளுடைய அனுபவம் முழுக்க எல்லாமே ஞானஸ்வரூபமா இருக்கு. அதெல்லாம் சேர்ந்ததுதான் வேதம். அந்த கடலை ஞானம்ன்ற வேதத்தை கடையும் பொழுது அதுல யார் கடையறான்னா தேவர்கள் அசுரர்கள் 2 பேருமே சேர்ந்துதான். இங்க தேவர்களை உபாசனை பண்றதுக்கான ரிக்குகளும் இருக்கு, மத்த விதமான ரிக்குகள் எல்லாமே இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சிவன் ருத்ரன் 2மே சொல்லப்படுறார். அதாவது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பலதாதாவான ஈஸ்வரன் சிவனாகவும், பாபத்திற்கு பலதாதாவா இருக்கக்கூடிய ருத்ரனும் சொல்லப்படுறாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்ததாக தானே ரிக்குகள் இருக்கு. அப்படி இருக்கிற அதனாலதான் தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் சேர்ந்து கடையும் பொழுது இதிலிருந்து அமிர்தம்னு சொல்லக்கூடிய மிருத்யு இல்லாத தன்மை எதை கொடுக்கறதுன்னா வேதாந்தங்கள் தான் கொடுக்கறது. அந்த ஞான பிரவாகமாக அது வருது. அதுக்கு முன்னாடி ஆலாகல விஷமாக அன்கான்சியஸ் அப்படிம்பார் சுவாமிஜி. இண்டிவிஜுவல் லெவல்ல பார்த்தோம்னா அன்கான்சியஸ் முதல்ல வருது. அன்கான்சியஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் புத்தியில ஞானம் அடையறதுக்கான பரிபக்குவம் ஏற்படும். அந்த அன்கான்சியஸ் எப்படி நீக்க முடியும்னா ஈஸ்வர ஆராதனையில தான் நீக்க முடியும். ஈஸ்வரன்ட்ட நம்ம சரணம் அடையும் பொழுதுதான் இந்த அன்கான்சியஸ் ரிசால்வ் ஆகுது. அதனாலதான் வித்தவுட் ரிலேட்டிங் டு ஈஸ்வரா யூ கேனாட் பைபாஸ் ஈஸ்வரான்னு சொல்லுவார் சுவாமிஜி சொல்லும் பொழுது. யூ கேன் நெவர் பைபாஸ் ஈஸ்வரா டு கெயின் வேதாந்த ஞானம். அதனால ஈஸ்வரனை வச்சுதான் அந்த நம்மளுடைய அதிகாரித்துவத்தை சம்பாதிச்சுக்க முடியும். இங்கே இவ என்ன பண்றா, தேவாசுரர்கள் கடையும் பொழுது ஈஸ்வரன் கிட்ட சரணம் அடையாம இதை பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை வர்றது. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் பகவான் தான் ஹலாஹல விஷத்தை அருந்தராருன்னு பார்க்கணும். அதனால இது எல்லாமே என்ன தாத்பரிய பூமியா பார்க்கும் பொழுது இது இந்த வேதமாகிய ஞானத்தை கடைஞ்சு அதுல இருந்து அமிர்தத்துவத்தை எடுக்கிறா. எல்லா விதமான வாக்கியங்களும் இருக்கக்கூடிய வேதத்துல இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் மட்டும் பிரித்து எடுக்கப்படுகின்றன. அது எப்படி பண்றான்னா மந்தனம்னா என்ன, கடையறது. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி விசாரம் பண்ணி எது பிரம்மபரமான வாக்கியங்கள், அது என்ன சொல்றது, சாரம் என்ன, தாத்பரியம் என்ன, இதை கடையும் பொழுதுதான் அமிர்தத்துவம் கிடைக்கிறது. அப்படிங்கிறதாக தான் இதனுடைய தாத்பரியம் அவர் சொல்றார். இங்க சமுத்திரத்திலேயே விழுந்துடுதான். அது ஏன் விழறதுங்கிறதுக்கு காரணம் சொல்றார். அஸ்வமேத சதம் 100 அஸ்வமேதங்கள் பண்ணாதான் இது எல்லாத்தையும் இந்திர பதவியை அடைய முடியுமே ஒழிய நீயா சும்மா சண்டையை போட்டு எடுத்துன்னு வந்துட்டதுனால இந்திரனுடைய அனுபவத்தை நீ அனுபவிக்க முடியாது அப்படின்னு இங்க காரணம் சொல்றார். தேவான் நிர்ஜித்ய அஸ்மாபிஹி ஆனீதானி பகூனிச்சா. குருகிட்ட போய் சொல்றாளாம், தேவர்களை ஜெயிச்சு நாங்க இத்தனை விதமான விஷயங்களை எடுத்துன்னு வந்தோம். ரத்தனானி து சமுத்திரே அத பதிதானி ததத்புதம். என்னாச்சுன்னா ரத்தனம் முதலான விஷயங்கள் கடல்ல விழுந்து விடுத்து. என்ன ஆச்சரியமா இருக்குன்னு பலி கேக்குறான் சுக்கராச்சாரியார்ட்ட. பலேஸ்தத்வச்சனம் சுத்வா உஷனா பிரத்யுவாச்சதம். கேட்டு சுக்கராச்சாரியார் பதில் சொல்றாராம், அஸ்வமேத சதேனைவ சுரராஜ்யம் பவிஷ்யதி. 100 அஸ்வமேதம் பண்ணாதான் தேவராஜ்யம் கிடைக்கும் உனக்கு, தேவேந்திர பதவி. தீக்ஷிதஸ்ய ந சந்தேகா தஸ்மாத் போக்தா சயேவச்சா. யாரு அந்த 100 அஸ்வமேதம் பண்ண தீட்சிதனா இருக்கானோ அவன்தான் இந்திரபோகத்தை அனுபவிக்க முடியுமே ஒழிய அஸ்வமேதம் வினா கிஞ்சித்து சொர்க்கம் போக்தும் ந பார்யதே. அஸ்வமேதம் பண்ணாம சொர்க்க போகம் அடையிறதுங்கிறது சாத்தியமே இல்லைங்கிறார். குரோர் வச்சனமாக்ஞாய
தூஷ்ணீம்பூதோ பலிஸ்ததா பபூவ தேவைः சார்த்தம் ஜெயதோச்சிதமகாரயத். அதனால இப்ப என்ன பண்றதுன்னா, எது நீ தேவர்களோட சேர்ந்து பலி கிட்ட சொல்றார் சுக்கராச்சாரியார், என்ன பலி தேவர்களோட சேர்ந்து எது சரியோ அதை செய் அப்படின்னு இங்க உபதேசம் பண்றார் அசுரர்கள்ட்ட. இந்திரோபி சோச்சியதாம் பிராப்தோ ஜகாம பரமேஷ்டினம் விஜ்ஞாபயாமாஸ ததா சர்வே ராஜ்யபயாதிகம். சக்ரஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா பரமேஷ்டி உவாச்சः சம்பிலித்வா சுரான் சர்வான் त्वया साकं त्वरान्विताः ஆராதனார்த்தம் கச்சாமோ விஷ்ணும் சர்வேஸ்வரேஸ்வரம். அதனால இங்க என்ன ஆறுதுன்னா, இந்திரன் போய் பரமேஷ்டியாகிய பிரம்மா கிட்ட போய், என்னது நான் என்ன ஜெயிச்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான் பலி, இது என்ன பண்றது, எதனால இது நடந்ததுன்னு உடனே பிரம்மா சொல்றார், இது நீங்க எல்லாருமா சேர்ந்து வாங்கோ நம்ம மகாவிஷ்ணு சர்வேஸ்வரனுக்கு ஈஸ்வரனாகிய மகாவிஷ்ணுகிட்ட போய் பிரார்த்திப்போம், இதுக்கு என்ன பரிகாரம் தேடிக்கலான்னு பார்ப்போம்னு சொல்றார். ததா இதி கத்வா தே சர்வே சக்ராத்யாலோகபாலகாः பிரம்மாணம் ச புரஸ்கிருத்ய தடம் க்ஷீரார்ணவஸ்ய ச பிராப்யோபவிஷ்யதே சர்வே ஹரிம் ஸ்தோதும் பிரசக்ரமுஹு. பார்க்கடலாகிய க்ஷீரார்ணவத்தை பிரம்மாவோடு சேர்ந்து போய் அடைகிறார்கள். அங்க மகாவிஷ்ணு சயனம் பண்ணிட்டு இருக்கார் ஆதிசேஷன் மேல. அங்க ஹரிய பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாளாம் பிரம்மா. முதல்ல பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், கூடவே தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்றான்னு வருது. தேவதேவ ஜெகநாத சுராசுர நமஸ்கிருத புண்ணியஸ்லோகாவ்யயனாந்த பரமாத்மன் நமோஸ்துதே யஜ்ஞோசி யஜ்ஞரூபோசி யஜ்ஞாங்கோசி ரமாபதே ததோத்ய கிருபயா விஷ்ணு தேவானாம் வரதோ பவ. மகாவிஷ்ணு முதல் 2 ஸ்லோகங்கள்ல ஸ்தோத்திரம் பண்றார் பிரம்மா. தேவதேவ ஜெகநாத சுராசுர நமஸ்கிருத. ஜெகநாத ஜகத்துங்கிறது ஜாயத்தே கச்சதி, எது உனக்கு தோன்றி உனக்கு முன்னாடி தோன்றுகிறதோ வந்து போயின்னு இருக்கோ அதுக்கு ஜெகத்தின் பேரு. அந்த ஜெகத்துக்கு நாதன்னா என்ன அர்த்தம்னா, இது தோன்றது, நிலைச்சிருக்கிறது, திருப்பி மறையிறது, இது எல்லாத்தையும் யாருனுடைய அனுகிரகத்தினால இது நடந்துட்டு இருக்கோ அவர் ஜெகநாதா. மகாவிஷ்ணுவ தேவதேவ ஜெகநாத சுராசுர நமஸ்கிருத. தேவர்கள் மட்டும் இல்ல, அசுரர்களும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய யோகிதை எல்லாராலும் நமஸ்கரிக்க. ஏன்னா கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கும் விஷயங்கள் நடக்கணும்னா பகவான தானே சரண் அடைய வேண்டியிருக்கு. கெட்டது பண்றதுக்கும் அவனுக்கும் ஒரு பவர் தேவைப்படுறதோ இல்லையோ. அப்ப சுரனா இருந்தாலும் அசுரனா இருந்தாலும் ஏதோ ஒரு விதமாக பகவானை பிரீத்தி பண்ணி தான் அதை அடையான். நம்ம ஏற்கனவே ராவணேஸ்வரனுடைய கதையில பார்க்கும் பொழுது அவனுடைய தபஸ்னாலதான் அவ்வளோ பெரிய காரியங்களை பண்ண முடிஞ்சுது. அவனை ஜெயிக்கிறதுக்கு ராமர் லக்ஷ்மணாதிகள் தபஸ் பண்ணான்னு பார்த்தோம். அப்ப அந்த தபோ தனம் தான் ஒருத்தனை உயர்த்திக்கிறது. அவன் கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் அந்த தபஸுக்கான பலன் கிடைக்கிறது. ஏன்னா பிரார்த்தனைன்றது ஒரு கர்மா, தபசுங்கிறதும் ஒரு கர்மா. அதனுடைய பலன் அந்த கர்மா கொடுக்கறது ஈஸ்வரன் கொடுக்கிறார் கர்மா வழியா. எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவன் தபஸ் பண்ணும் பொழுது பகவான் அவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்றாரோ இல்லையோ. அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, யாருமே தபஸ் பண்ணி அந்த கர்மாவை சாதிச்சுக்க முடியும். இந்த பிரேயர் தான் பலன் கொடுக்கும், இந்த பிரேயர் பலன் கொடுக்காதுன்னு கிடையாது. சுவாமிஜி சொல்வார், ட்ரைபல் பிரேயரா இருக்கட்டும், எந்த பிரேயரா இருக்கட்டும், பிரேயருக்கு ஒரு பலன் உண்டு. இப்படிதான் உபாசனை பண்ணணும், இது தப்பான உபாசனை, இது தப்பான கடவுள் அப்படின்லாம் கிடையாது. இந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணாதான் பலன் வரும், அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணா பலன் வராது அப்படின்னும் கிடையாது. ஏன்னா பிரேயர்ன்றது ஒரு கர்மா. ப்ரே பண்ணும் பொழுதே யூ ஆர் இன் டச் வித் பகவான். அவருக்கு நம்ம என்ன ரூபம் கொடுக்கிறோம், நாமம் கொடுக்கிறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அதனால வேற விதத்துல சரியான ரூபம் கொடுக்கறது பலனை வேற விதமான பலனுக்கு அது காரணமாகிறது. என்னன்னா அந்த ரூபம் இட் கோஸ் ஆல் த வே. இப்போ பகவான லிங்க ரூபின்னு இவ்வளவு இந்த புராணம் சொல்லிட்டேன். அந்த லிங்க ரூபியாக பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த உபாசனை ஆத்ம ஞான பர்யந்தம் அதுக்கு வேலிடிட்டி இருக்கு.
அந்த சேம் ஃபார்ம் வந்து கடைசி வரைக்கும் வேலிடா இருக்கு. மத்த வேற ஃபார்ம் இருக்கும் பொழுது சர்வாத்ம பாவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணாத ஒரு ஆல்டர் வந்து அதை அச்சீவ் பண்ணாது. ஈவன் தோ அந்த பிரேயர்னுடைய லிமிடெட் பெனிஃபிட்டை கொடுக்கும்னாலும் அந்த ரூபத்துல நம்ம வந்து ஈஸ்வரனை பார்க்கும் பொழுது அது ஆல் த வே போக முடியாது. அதனால இந்த ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த உபாசனா கிரமங்கள் இட் டேக்ஸ் யூ ஆல் த வே. அதனால இங்க பிரார்த்தனை வந்து எதுக்கு சொல்ல வந்த, சுரர்கள் அசுரர்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்றா பகவானை தான், பண்ணிதான் ஆகணும், அப்பதான் பலன் கிடைக்கும். அதனால தேவதேவ ஜெகநாத சுராசுர நமஸ்கிருத புண்ணியஸ்லோகாவ்யயன் அவ்யயானந்த புண்ணியஸ்லோக அவ்யய அனந்த பரமாத்மன்னு நமோஸ்துதே. அதனால பகவான் வந்து புண்ணியஸ்லோகம்னே பிரார்த்தனை பண்றார். அவ்யய தேய்வில்லாதவர், ஒரு மாற்றம் இல்லாத ஸ்வரூபம்ன்றதுனால அனந்த, பகவானுக்கு வந்து லிமிட் கிடையாது. எந்த விஷயம் பகவான் இல்ல. ஒரு கதை சொல்றது உண்டோ இல்லையோ, திருவாரூர்ல ஒருத்தர் பகவான் வந்து ஒருத்தர் ஒரு முனிவர் இருந்தாராம், ஒரு பக்தர்னு வச்சுக்கலாம். அவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு கோவில்ல. அங்க வந்து சிவலிங்கம் இருக்கு. இந்த இவர் என்ன பண்ணார், ஒரு ரிஷி, ஒரு முனிவர் ஒருத்தர் கால் எடுத்து அந்த லிங்கத்து மேல வச்சுன்னு படுத்துன்னு இருக்காராம். அப்போ அந்த பக்தர் வந்து, என்னப்பா என்ன சுவாமிகள் இப்படி வந்து கால லிங்கத்து மேல வச்சுட்டு இருக்கல அப்படின்னு. இல்லப்பா என்னால முடியல, ரொம்ப வயசாயிடுத்து, உனக்கு இது ரொம்ப அப்ஜெக்ஷனா இருந்ததுன்னா என் காலை எடுத்து நீயே நகர்த்தி லிங்கம் இல்லாத இடமா பார்த்து வச்சிரு அப்படின்னாராம். இவர் காலை எடுத்து வேற இடத்துல வைக்கிறார், அங்கேயும் லிங்கம் வருது. இன்னொரு இடத்துல நகர்த்தி வைக்கிறார், அங்கேயும் வருது. வைக்கிற இடத்தெல்லாம் வந்துட்டே இருக்கான். அப்போ இதுல இருந்து அப்பதான் புரிஞ்சுதான் இவர் பெரிய மகாத்மா. அப்போ ஒரு உபதேசம் பண்றார், சுவாமியா வந்து நான் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி அனந்தா, பகவான் இல்லாத இடம் ஒண்ணு கிடையாது. சுரூபதா பிரம்மவஸ்துவானது சித் பிரகாசமாக சர்வத்தையும் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அனந்தா. பரமாத்மன்னு, அங்க பரமாத்மன்னு ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் அனந்தா. ஏன்னா இதமா இருக்கிறது வந்து அனந்தமா இருக்க முடியாது. ஏன்னா நான்றத அது வெளில விட்டுரும். இதுங்கிறது வந்து அனந்தமாக இருந்தா அதை பாக்குற நான் அதுல சேராது. அப்ப எப்படி அனந்தமா இருக்க முடியும்? என்னை நீக்கின அனந்தம்னு ஒண்ணு இருக்க முடியுமோ? முடியாது. அப்ப அனந்தமா ஒண்ணு இருக்கணும்னா அதை என்னை இன்க்ளூட் பண்ணிதான் ஆகணும். என்னை இன்க்ளூட் பண்ணதுன்னா அப்ப நான் வேற இது வேறன்னு இருக்கவே முடியாது. இருந்ததுன்னா அங்கேயும் அனந்தத்தை, அப்ப நான் தான் இதுவாக இருக்கணும். அப்ப அந்த பரமாத்மாவா இருக்கு நான்ற அந்த ஆத்ம வஸ்து தான் அனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இங்க மகாவிஷ்ணுவா எது பிரார்த்திக்கப்படுறதுன்னா ஆத்மஸ்வரூபமே பிரார்த்திக்கப்படுறது. பரமாத்மன் நமோஸ்துதே, பரமாத்மா உனக்கு நமஸ்காரம். ஏன்னா நானாவே இருக்கிறதுக்கு நானே எப்படி நமஸ்காரம் பண்றேன்? ஏன்னா அந்த ஞானம் இல்லாததுனால என் சொரூபத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். இல்லைன்னா நான் இப்ப எது நமஸ்காரம் பண்ணுதோ அது இல்லாம போய் பரம ஆத்ம வஸ்து மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அப்புறம் நமஸ்காரம் பண்ற வஸ்து பண்ணப்படுற வஸ்து எல்லாம் ஒண்ணுதானே. ஆனா அது வர்ற வரைக்கும் இந்த பாவத்தோட ஆத்மாவ பரமாத்மன் நமோஸ்துதே, யஜ்ஞோசி யஜ்ஞ ரூபோசி யஜ்ஞாங்கோசி ரமாபதே. மகாவிஷ்ணு வந்து பிரார்த்தனை இந்த புராணம் முழுக்க யஜ்ஞஸ்வரூபம். ஏற்கனவே கூட நம்ம பார்த்தோம் அதை, யஜ்ஞ சம்ரக்ஷகோ ஹரிஹி. அதனாலதானே தக்ஷ யஜ்ஞத்துல வந்து தக்ஷன் வந்து சொல்றான், நீதான் யஜ்ஞ சம்ரக்ஷகனா இருக்க, உன்னுடைய பொறுப்பு தான் இந்த யஜ்ஞத்தை காப்பாற்ற வேண்டியதுன்னு சொல்லி அவனுடைய தக்ஷனுடைய தூண்டுதல்னாலதான் அங்க வீரபத்ரரோட மகாவிஷ்ணுவே யுத்தம் பண்ற. அதனால யஜ்ஞ ரூபமாகவே இருக்கிறது. அதனாலதான் பகவான் வந்து பீதாம்பரம் யஜ்ஞ ரூபமா இருக்கிறதுனாலதான் பீதம். யஜ்ஞோசி யஜ்ஞ ரூபோசி யஜ்ஞாங்கோசி ரமாபதே. யஜ்ஞத்தினுடைய அங்கம் நீதான், யஜ்ஞ ரூபமாக இருக்கிறது நீதான், யஜ்ஞமே நீதான் அப்படின்னு பிரார்த்தனை. ததா அத்ய கிருபயா விஷ்ணு தேவானாம் வரதோ பவ. அதனால யஜ்ஞங்கள் யாருக்கு வந்து போய் சேர்றது? தேவர்களுக்கு தானே போறது. அப்போ பிரம்மா வந்து இங்க பிரார்த்தனை பண்றாரு விஷ்ணுட்ட, நீதான் வந்து யஜ்ஞம்,
நீதான் யஜ்ஞ ரூபன், யஜ்ஞ அங்கமும் நீதான். அப்படிங்கிற பொழுது இந்த யஜ்ஞம் யாரை உத்தேசித்து பண்ணப்படுறது? தேவர்களை உத்தேசித்து பண்ணப்படுறது. அப்ப தேவர்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. அதனால கிருபையா விஷ்ணு தேவானாம் வரதோ பவ, நீதான் தேவர்களை காப்பாற்றும். குரோர் அவஜ்ஞயா சாத்திய பிரஷ்டராஜஸ்ஸ தக்ரதுஹு ஜாதசுர ரிஷிபிஸ் சாகம் தஸ்மாதேனம் சமுத்தர. குரு அவஜ்ஞ பண்ணதுனால இந்த கஷ்டத்துல வந்து மாட்டின்னு இருக்கான் தேவேந்திரன். அதை இப்ப உணர்ந்துட்டான். அதனால இதிலிருந்து இந்திரனை வந்து நீதான் உத்தாரணம் பண்ணணும்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார் பிரம்மா. ஸ்ரீ பகவான் உவாச்ச குரோரவஜ்ஞயா சர்வம் நஷ்யதீதி கிமத்புதம் ஏ பாபினோ ஹ்யதர்மனிஷ்டா கேவலம் விஷயாத்மகாः பிதரௌ நிந்திதௌ யைஸ்ச நிர்தெய்வாஸ்தேன சம்சயः. அதனால பகவானும் என்ன சொல்றார், குரு அவஜ்ஞ பண்றவனுக்கு இதுதான் கதி ஏற்படும். பகவானே சொல்றார் சர்வம் நஷ்யதி. குருவை வந்து இந்த இந்த காலத்துல அவன் கண்டபடி பேசுறானே எல்லாம் நாசத்துல கொண்டு போய் விடுறதுக்கு தான். அதனால சர்வம் நஷ்யதி. குருவை வந்து தப்பா பேசுறது, அவமரியாதை பண்றது வந்து நாசத்துல கொண்டு போய் விடும். எப்படி விதமா நாசம்னா, ஏன்னா குருன்னு நீ எப்போ ஏத்துன்ட்டியோ அந்த குருங்கிற ஒரு முகமாக தானே நம்ம வந்து உத்தாரணம் இருக்கு. குருங்கிறது என்னன்னா சாஸ்திரம் நம்மள வந்து அடைய வர்ற ஒரு காண்டுவிட். அந்த காண்டுவிட்டுக்கு மேல சிரத்த போச்சுன்னா ஒரு குருட்ட சிரத்த போச்சா அடுத்த குருட்டையும் சிரத்த போயிடும். குருங்கிறது ஒரு பர்சன் கிடையாது, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு தத்துவம். தத்துவமாக இருக்கிறதுனால அந்த குரு உபாசனைங்கிறது வந்து உபாசனை பிசிக்கலா போய் பண்றது கால விழு அது இல்லை, அது ஒரு ஃபார்ம். அது தேவைப்படும் போது அது ரைட். பட் புத்தி பூர்வமாக நம்ம வந்து குருவை அணுகிற விதம் வந்து சரியாக இருக்கணும். அப்பதான் அந்த ஞானத்துக்கு பலன் இருக்கும். இல்லைன்னா வந்து ஏற்படாது இல்லையா. அதனால இது சொல்லப்படுறது. குருவை வந்து அவஜ்ஞ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்னன்னா குரு பக்தி தேவை. குரு பக்தி என்ன, சாஸ்திர பக்தி. சாஸ்திரம் பிரகாசிக்கணும்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்னா அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். அது இந்த காலங்கள்ல இப்ப சமீபத்துல ரொம்ப கம்மி. ஒரு காலத்துல குருன்றது வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம அப்படின்னு சொல்லி பிரம்மவஸ்துவே குருதான். நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபஹா குரோ பரதரம் நாஸ்தி அப்படின்லாம் வந்து குரு தியான ஸ்லோகங்கள்லாம் இருக்கும் இல்லையா. குருவனுடைய அதிகமான தத்துவம் இல்லை. ஏன்னா பிரம்ம ஜானத்தை கொடுக்கறது குரு தானே. அந்த குரு அவருக்கு ஒரு குரு இருந்தார். அவருக்கு குருங்கிறது ஒரு தத்துவமா பாக்குறோம். நம்ம குருங்கிறது ஒரு பர்சனை சொல்ல வரல. அந்த குரு தத்துவம் தான் ஞானத்தை கொடுக்க முடியும். அந்த ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அந்த மோட்சம் ஏற்படணும்னா அகங்கார நாசம் ஆகணும். அகங்காரம் நாசம் ஆகணும்னா சரணாகதி இருக்கணும். அந்த இந்த போதத்துக்கு இந்த குரு பரம்பரைக்கும் இந்த போதம் ஏற்படுறதுக்கும் சாஸ்திரத்திலையும் ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்த இருந்தாதான் இந்த ஞானம் ஒர்க் ஆகும். அந்த குரு அவஜ்ஞ பண்ணா இது எல்லாமே நாசம் ஆயிடுறது. அது நாசம் ஆயிடுறது. குரு சாபம் கொடுக்குறாருன்னு அர்த்தம் இல்ல. அந்த குரு அவஜ்ஞ பண்றேன்னா என்ன அர்த்தம்னா அந்த ப்ராசஸ நம்ம ஹிண்டர் பண்றோம்னு இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். உடனே வந்து பகவான் வந்து சாபம் கொடுப்பார், குரு வந்து சாபம் அது வந்து ஒரு ஃபிகரேட்டிவா காண்பிக்கிறது எப்படிய புராணம். ஆனா அதுக்கு தாற்பயம் என்னன்னா நம்ம புத்தியில வந்து குருவனுடைய வாக்கியத்துக்கு, ஏன்னா சாஸ்திர வாக்கியம் தான் சொல்றார், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் குரு வந்து சொல்றாருன்ற பொழுது நம்ம சரியான சத்குருவை தான் அடைஞ்சோம் அப்படின்னு தீர்மானம் அனுப்புறோம். ஏன்னா இது ஏன் திருப்பி திருப்பி குவாலிஃபை பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போ சரியாக சாஸ்திர வழியா சம்பிரதாய ரஹிதனா இருக்கிறவாட்ட போயிட்டு சில பேருக்கு அந்த ஒரு பயங்கர திருடமான பக்தி அங்க இருக்கு. ஏன்னா நாங்க இந்த சம்பிரதாயத்துல வந்திருக்கோம், அது வந்திருக்கோம். அப்ப அதுல நமக்கு ஒரு கிளேஷம் ஏற்பட்டாலும் இல்ல நம்ம குருட்ட சரணாகதி அடைஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு இதுல அது உத்தரணம் ஆகாம போயிடும். இப்ப அதை யார் நிர்ணயம் பண்றது சரியான குருவா இல்லையாங்கிறது? அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குருட்ட சிரத்த போயிடுச்சுன்னா அடுத்த குருட்டையும் இருக்காது. அப்போ அந்த நிர்ணயம் எப்படி பண்ண, அதனால ஈஸ்வர அனுகிரகம் தான். ஆனா ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணி இதுதான், ஏன்னா நமக்கு புரியற மாதிரி ஒரு சாஸ்திரம் சொல்லப்படும் பொழுது நமக்கு அது பிரகாசத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறதுனா நமக்கு தெரியும் இல்லையோ, தெரியாம இருக்காது. ஏன்னா அவளுக்கு அதுல ஒரு பிரகாசம் ஏற்படுதுங்கிற பொழுது சரி
சரியான விஷயம் தான் சொல்லப்படுது. ஏன்னா எனக்கு புரியுது. அப்போ அந்த புரிதல் வர ஆரம்பிச்சுட்டாலே அப்போ வந்து அந்த அந்த கனெக்ஷன் அப்போ அந்த குரு தத்துவத்தோட இருக்கு. ஒண்ணுக்கு மேற்பட்ட வாட்டி நம்ம கேட்கிறோம். இப்ப ஏன் சுவாமிஜியே வந்து 3 பேர்கிட்ட கத்துண்டார். ஜின்மியானந்தா வந்து தீட்சை கொடுத்தார். அப்புறம் பிரணவானந்தாட்ட போனார். என்ன அதனால வந்து இப்போ 2, 3 பேர்கிட்ட படிச்சார். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒண்ணு படிக்கும் பொழுது அது வேற விஷயம். பட் அந்த தத்துவமாக நம்ம சொல்லும் பொழுது அந்த சம்பிரதாய சிரத்த வந்து இருக்கணும். அதுக்காக சொன்ன ஏ பாபினோ ஹி அதர்ம நிஷ்டாக கேவலம் விஷயாத்மகாக பிதரௌ நிந்திதௌ யைஹி ச நிர்தைவாஹ தேன சம்சயः. இவாள்லாம் எப்படின்னா குருவை நிந்திக்கிறவன்னா பாபினஹா யாரெல்லாம் அதர்ம நிஷ்டாக கேவலம் விஷயாத்மகாக விஷயங்கள்லயே ரத்தி பண்ணிட்டு இந்த சாஸ்திரத்துல தர்ம விஷயங்கள்லயும் சாஸ்திரத்திலையும் நிலை இல்லாதவர்கள், பித்திருக்களை நிந்தனம் பண்றவர்கள், தெய்வத்தை நிந்தனம் பண்றவர்கள், இவெல்லாம் தோஷவத்து கெடுதலை கொடுக்கும்னு சொல்றார் பகவான். அனேன எத்கிருதம் பிரம்மன்னு சத்யஸ் தத்பலம் ஆகதம். இந்திரன் பண்ண தப்புக்கான பலன் அது வந்துடுது. அதனால இந்த சங்கடம் ஏற்படுறதுக்கு அவன் தான் காரணம். இப்போ என்ன பண்ணணும்ன்றதுக்கு சொல்றார். விபரீதோ யதா கால புருஷஸ்ய பவேத்ததா. காலம் வந்து சில சமயம் விபரீதமான புத்தியை ஏற்படுத்தும். விநாச கால விபரீத புத்தின்னு இருந்தாலும் அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன பண்ணணும்னா பூத மைத்திரியும் பிரகுர்வந்தி சர்வகாரியார்த்த சித்தியே. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒற்றுமை பாராட்டி தான் காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இங்க. பகவானே இந்த மாதிரி உபதேசம் பண்றார். ஏன்னா இதுல பார்த்தா இந்த சமுத்திர மந்தனம் பண்ணும் பொழுது தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்துதான் கடையறா. கடையும் பொழுது மகாவிஷ்ணு வந்து அங்க வந்து உபகாரம் பண்றார். அப்புறம் பரமேஸ்வரனும் உபகாரம் பண்றார். இப்படி இத்தனை பேரும் சேர்ந்து உலகமே ஒன்னாய்தான் சமுத்திர மந்தனம் நடக்கிறது. இதுல வந்து இவன் தனியா பண்ணா அவன் தனியா பண்ணான்னு இல்லாம இப்படி காண்பிக்கப்படுறது இந்த வித்தாந்தம். தேனவை காரணேன இந்திரஹா மதீயம் வச்சனம் குரு காரியஹேதோஸ்த்வயா காரியோ தைத்தியை சக சமாகமஹா. பகவான் சொல்றார், அதனால நான் சொல்றதை கேளு. இந்த காரியம் நடக்கணும்னா நீங்கள்லாம் வந்து தேவர்களா இருந்தாலும் அசுரர்களோட சேர்ந்துதான் இதை பண்ணணும். தைத்தியேகி சக சமாகமஹா காரியா, அவர்களோட ஒண்ணு கூடுங்கள் அப்படின்னு உபதேசம் பண்றார். அப்போ இது சொன்ன உடனே புத்திமானா இருக்கக்கூடிய இந்திரன் அமராவதியிலிருந்து கிளம்பி சுதலம், ரசாதலம், பாத்தாளம், தலாதலம், இந்த மாதிரிலாம் 7 அதோலோகங்கள் சொல்றோம்ல, அதுல சுதலத்துக்கு போறான். போய் இந்திரசேனன்றவன் தான் அங்க ராஜாவா இருக்கான். அவனுக்கும் வந்துடுதான் இந்திரன் வரதை பார்த்துட்டு என்ன உடனே சைன்யத்தை எடுத்துட்டு இந்திரனை கொல்றேன்னு வந்துட்டான் அவன். இப்போ நாரதர் வந்து அவனையும் பலியையும் நீங்க சண்டை போடக்கூடாது, அவன் இங்க வந்து சரணாகத்தனா வரான். நிவாரிதஸ்தத்வதாஸ்ச வாக்கேர்வாச்சவச்சைஸ்ததா. நாரதர் சொல்றாராம், அவனை வந்து தடுத்து நிறுத்திட்டு சொல்றார், ரிஷேஸ்தஸ்யைவ வச்சனாத்யக்தமன்யுர்பலிஸ்ததா பபூவ சக சைன்யேன ஆகதோ ஹி சதக்ரதுஹு இந்திரசேனேன திருஷ்டோசௌ லோகபாலைः சமாவிருதः உவாச துவரயாயுக்த பிரகசன்னிவ தைத்யராட். சமாதானம் படுத்தினார் நாரதர். அதனால கோபத்தை விட்டானா. இருந்தாலும் இந்திரசேனன் கேட்கறான், எதுக்கா வந்திருக்க? ஏ இந்திரா, கஸ்மாதிக ஆகதா சக்கர சுதலம் பிரதிகத்தியதாம். எதுக்கு இந்த சுதலத்துக்கு வந்திருக்க நீ? தேவலோகத்துல இருக்கிறவன் தானே நீ அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், இந்திரன் வந்து ஏற்கனவே அவனுக்கும் உபதேசம் வந்திருக்கோ இல்லையோ பகவான்கிட்ட வந்து நட்பு பாராட்டுன்ட்டு. அதனால அவன் சொல்றான், வயம் கஷ்யபாத்து ஆயாதா யூயம் சர்வே ததைவச்ச யதாவயம் ததாயூயம் விக்கிரகோஹி நிரர்த்தகா. நாங்களும் காசியபருடைய புத்திரர்கள் தான், தேவர்களானவர்கள். அசுரர்களாகிய நீங்களும் கசிபர் வழி வந்தவர்கள் தான். அதனால எல்லாம் ஒரே வழி தோன்றலா இருக்க, நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும் நிரர்த்தகமாக? அது மட்டும் இல்லாம என் ராஜ்யத்தை நீங்க ஒரே க்ஷணத்துல ஜெயிச்சுட்டே, அது ஒரு விதத்துல நல்லதுதான். இருந்தாலும் இந்த ரத்தனங்கள்லாம் போயிடுத்தே, இப்போ உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம போயிடுத்து. அதை வந்து நம்ம சேர்ந்துதான் அதை மீட்டணும்னு சொல்றான். கதானி தத் கணாதேவ யத்னானி தானி வை துவயா
தஸ்மாத் விமர்ச கர்த்தவ்யா புருஷேன விபஸ்சிதா விமர்சாத் ஜாயதே ஞானம் ஞானாத் மோக்ஷோ பவிஷ்யதி. இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் ஒண்ணுத்த ரெண்டு ஒரு ஸ்லோகம் ஒண்ணுத்த வந்து போடுறது புராணம். விமர்சம் பண்ணணும், விசாரம் பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன பண்றதுன்னு விமர்சா கர்த்தவ்யா. விமர்சம் பண்றதுனால விசாரம் பண்றதுனால என்னன்னா விசாரம் பண்றதுனால ஞானம் உற்பத்தி ஆறுது. விமர்சா ஜாயதே ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்னா ஞானாது மோக்ஷா பவிஷ்யதி. மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஞானம் தான் அப்படின்னு ஒரு ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இந்த வாக்கியத்தை போடுறது. ஏன்னா இந்த விமர்சனம் வந்து எப்படி தனத்தை வெளியில எடுக்கிறது அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல இது வருது. விமர்ச கர்த்தவ்யா புருஷேன விபஸ்சிதா விமர்சாத் ஜாயதே ஞானம் ஞானாத் மோக்ஷா பவிஷ்யதி. அதனால கிந்து மேபத உக்தேன ஜானே நச்ச தவாக்ரதா சரணார்த்தீஹி அகம் பிராப்த சுரைஹி சகதவாந்திகம். நான் வந்து இதனால சேர்ந்துதான் பண்ணணுங்கிறதுனால நான் ஒரு சரணம் அடையறதுக்காக வந்திருக்கேன். சரணார்த்திஹி அகம் பிராப்தா சுரைஹி சக தவா ஆந்திகம். உன்னோட இடத்துக்கு நான் மற்ற தேவர்களோடு சேர்ந்து சரணம் அடைஞ்சு வந்திருக்கேன். நம்ம சேர்ந்து இதை எப்படியாவது பண்ணணும். ஏன்னா என் ராஜ்யமும் போயிடுத்து, எங்கிட்ட இருந்த செல்வங்களும் போயிடுத்து, நான் சரணம் அடையிறேன்னு இந்திரன் சொல்றான். அது சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான், சிரிச்சுட்டே சொல்றானாம் பதில் பலி. தொம் ஆகதோசி தேவேந்திர கிமர்த்தம் தன்ன வேதம். அவன் வந்து நீ எதுக்கா வந்திருக்கேன்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலப்பான்னு நக்கல் அடிக்கிறான், கிண்டல் பண்றான். அதை கேட்டு இந்திரன் கண்ணில் தண்ணி வந்து விட்டான். சக்கரஹா தத் வச்சனம் சுத்வா அஸ்ருபூர்ண ஆகுலேக்ஷணா. கண்ணு கலங்கி போயிட்டான். என்னடா அது, நம்ம சரணம் அடையறோம்னு சொல்றோம், அப்படி இருந்தாலும் இவன் கிண்டல் அடிக்கிறானே. அதனால வாயமொழின்னு பேசாம இருந்தானா. நாரதர் சொல்றாராம். நாரதோ வாக்கியம் அப்ரவீத். என்ன சொல்றார், பலே துவம் கிண்ண ஜானாசி கார்யாகார்ய விசாரணாம் தர்மோஹி மகதாம் ஏஷ சரணாகத பாலனம். அதனால உனக்கு வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் தெரியாதா? பலியை பார்த்து சொல்றார் அவர் நாரதர். தர்மோஹி மகதாம். எது பெரிய தர்மம்னா யாரு சரணாகதி அடையறானோ அவனை காப்பாத்துறது பெரிய தர்மம். 4 விதமான மக்களை வந்து ரட்சணம் பண்ணலன்னா பிரம்மஹத்தி வருதுன்னு சொல்றார் அடுத்த வாக்கியத்துல. ஏதான் ரக்ஷந்தி தேவை பிரம்மஹனோ நரா. பிரம்மஹத்தி பண்றதுக்கு சமமா 4 விஷயம் என்னன்னா சரணாகதம் ச விப்ரஞ்ச ரோகிணம் ச விருத்தமேவச்சா. 4 பேரை வந்து காப்பாத்தாம விட்டேன்னா அது பிரம்மஹத்தி பண்றதுக்கு சமம். முதல்ல என்னன்னா சரணாகதி பண்ணவன். யாரு ஒன்ன தஞ்சம்னு சரணடைஞ்சானோ அவனை ரட்சணம் பண்ணாம விடக்கூடாது. 2வது விப்ரம், தர்மத்தை பண்ணிட்டு வேற விதமான ரட்சணம் இல்லாத பிராமணர்களை வந்து ரட்சிக்க வேண்டியது கடமை. ரோகிணம், ரோகத்தோடு கஷ்டப்பட்டு இருக்கிறவன், உடம்பு முடியாம இருக்கிறவனை காப்பாற்ற வேண்டியது ஒரு தர்மம். அடுத்தது விருத்தமேவச்ச, ரொம்ப வயோதிகளா இருக்கிறவர்களையும் ரட்சணம் பண்ணணும். இதுல சிங்கம்பட்டின்னு ஒரு ஊரு இது கிட்ட இருக்கு, திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி கிட்ட, நம்ம ஆசிரமம் கிட்ட. அங்க ஒரு ராஜா இருந்தார். இப்பதான் ஒரு 2 வருஷம் முன்னாடிதான் போனார் அவர். அவர்கிட்ட நம்ம ஜெய்சங்கர்ஜி போனும்போது அவர் சொன்னாராம், எங்களுக்கு வந்து பரம்பரையா 2 விஷயம் பண்ணியே ஆகணும். விப்ரர்களை வந்து காப்பாத்துறது, பசுமாடை காப்பாத்துறது, இது 2 தான் ராஜாவோட கடமைன்னு எங்களுக்கு சொல்லி வளர்க்கப்பட்டோம்னு. நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கு. அதாவது ஏன்னா யாருக்கு வந்து சுயமா யாருக்கு ரிஸ்க் ஜாஸ்தியோ, யாரு வந்து தன்னையே பசுமாடு வந்து தன்னை காப்பாத்திக்காது, அது பாட்டு நல்லதை பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதை வந்து காப்பாத்துறது, இருக்கிறதுலே வீக்கஸ்ட் பீப்புள் காப்பாற்றப்பட்டா மத்தவன் எல்லாம் சௌக்கியமா இருப்பான் அப்படின்றதுதான் அங்க அர்த்தம். இப்போ இங்கேயும் சரணாகதம் ச விப்ரஞ்ச ரோகிணம் விருத்தமேவச்ச, இந்த 4 பேரை வந்து யார் வேணா நசுக்கிட்டு போயிடலாம். செல்லிடத்துக்கு காப்பான் சினங்காப்பான் நல்லிடத்துக்கு காக்கிலன் காவா காலன்னு நரணும் வள்ளுவர். அதனால எந்த இடத்துல வந்து நீ அடிச்சேன்னா அவன் திருப்பி அடிப்பானோ, அங்க அங்க வந்து நீ என்ன கோவப்படாம இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க உன் கோபம் செல்லுமோ அங்கதான் உன்னோட திருப்பி அடிக்காதவன்ட்டு நீ பட முடியுங்கிற இடத்துல படாம இருந்தேன்னா தான் அது சிறப்பு. இது ஒரு ஆப்போசிட் எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி யாரு வந்து அடி வாங்கிப்பானோ அவனை போய் அடிச்சுட்டு இருக்கிறது தப்போ இல்லையோ, அவனே முடியாம இருக்கான் விருத்தன். அப்போ அவன் வந்து நீ காப்பாற்ற வேண்டியது கடமை, பண்ணலன்னா பிரம்மஹத்திக்கு சமம்ன்ற. சரணாகத சப்தேன ஆகதஸ்தவ சந்நிதௌ
சம்ரக்ஷணாய யோக்கியஸ்ச त्वया நாஸ்தியத்ர சம்சயः. அதனால சரணாகதின்னு எப்போ உங்ககிட்ட வந்துட்டானோ அப்படின்றவன் சரணாகத யோக்கியன் அப்படின்னு நாரதர் வந்து சொல்லவும், பலி அதுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சு காரியாகாரிய விசாரம் பண்றானா. பண்ண அப்புறம் தேவேந்திரனை வந்து சரி நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு பிரபூஜையாமாச சக்கரம் பகுமான புரஸ்சரம் அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனை உட்கார வச்சு மரியாதை பண்ணான். அதுக்கப்புறம் இந்த சமயத்துலதான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்தார்கள். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய விற்த்தாந்தம். எப்படி தேவாசுரர்கள் ஒன்னாய் இதை பண்றா, அதுக்கு பூர்வ கதையாக இந்திரனே வந்தான், பலியை பார்த்தான், நாரதரானவர் அவர்களை சேர்த்து வச்சார் அப்படின்னு இது சொல்றது. பிரத்யார்த்தம் ச சத்வானி அநேகானி விரதானி வை பலி பிரத்யய பூதானி சச்சகார புரந்தரஹா ஏவம் சசமயம் கிருத்வா சக்ர ஸ்வார்த்தபராயணஹ பலினா சகஜாவாத் சீத் அர்த்தசாஸ்திரபரோ மகான். இந்திரன் வந்து சுவார்த்தின்னு சொல்றது. இந்திரன் தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக பலியோட உட்கார்ந்துட்டு அர்த்தசாஸ்திர பரோ மகானு என்ன எப்படி திருப்பி தனத்தை சம்பாதிக்கிறதுங்கிற புத்தியோட இருக்கிற இந்திரன் இருந்தான். ரொம்ப வருஷம் இருந்தானாம் சுத்தலத்துல. ஏவம் நிவசதா தஸ்ய சுதலே அப்படி சதக்கிரதோஹோ. அதனால வந்து சுத்தலத்துல வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்தான். வத்சரா பகவோ கி அசன்னு ததா புத்தி மகல்பயத்து சம்ஸ்மிருத்திய வச்சனம் விஷ்ணோஹோ விமர்சிய புனః. மகாவிஷ்ணு சொன்னதை திருப்பி திருப்பி மனசுல நினைச்சுட்டு எப்படியாவது இந்த அசுரர்களோட சேர்ந்து நம்ம இதை சாதிக்கணும், ஏன்னா விஷ்ணு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இருந்தானா. காலத்துக்காக வெயிட் பண்ணான், எப்போ வந்து திருப்பி இதை சொல்லலான்ட்டு. அப்போ ஒரு சந்தர்ப்பம் வரவும் இப்ப பேசுறான். ஏகதா து சபா மத்திய ஆசீனோ தேவராட் ஸ்வயம் உவாச்ச பிரஹசன் வாக்கியம் பலிம் உத்திஷ்ய நீதிமான் பிராப்தவ்யானி த்வயா வீர அஸ்மாகம் ச த்வயா பலே ராஜா கஜாதீனி பகூன்யேவ ரத்னானி விவிதானி ச கதானி தத்க்ஷணாதேவ சாகரே பதிதானி வை பிரயத்னோ ஹி பிரகர்த்தவ்யோ ஹி அஸ்மாபிஸ்வரயான்விதைஹி தேஷாம் சோத்தரணே தைத்ய ரத்னானாம் இஹ சாகராத் தர்ஹி நிர்மதனம் காரியம் பவதா காரிய சித்தயே. அதனால அவன் சொல்றான், நம்ம எத்தனையோ விஷயங்களை கடல்ல தொலைச்சிட்டோம், என்ன ரத்தனங்களை தொலைச்சிருக்கோம், பெரிய பெரிய யானைகள், இந்த குதிரை, என்ன இதெல்லாம் வந்து சாகரத்துல விழுந்தெடுத்து அதை வெளியில எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரயத்தனம் பண்ணணும். அப்போ இந்த ரத்தனங்கள்லாம் சாகரத்துல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த காரியார்த்தம் கடலை கடைய வேண்டியிருக்கும், கடைஞ்சாதான் மேல வரும் அப்படின்னு அவன் சொல்றான். பலிஹி பிரவர்த்திதா தேன சக்கரேன சுரசூதனஹா உவாச்ச சக்கரம் தொரித கேனேதம் மதனம் பவேத். அப்புறம் பலி கேட்கறான், அதெல்லாம் கரெக்டு தான், எப்படி இந்த மதனம் பண்றது, இது வந்து கடையிறது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறான். பலி கேட்கறான் இந்திரனை பார்த்து. இப்படி விசாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆகாசவாணி கேட்கறதாம், அசரீரி வாக்கு. ததா நபோ கதாவாணி மேக கம்பீர நிஸ்வசா உவாச்ச தேவா தைத்யாஸ்ச மந்தத்வம் க்ஷீரசாகரம் பவதாம் பல விருத்திஷ்ச பவிஷ்யதி ந சம்சயः. அதனால தேவர்கள் தைத்தியர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடையணும், கடையறதுனால உங்க 2 பேருடைய பலமும் விருத்தியாகும், உலகத்திற்கு நன்மை ஏற்படும்னு ஒரு அசரீரி சொல்லித்தான். அப்போ எப்படி கடையிறது? மந்தரன் செய்வ மந்தானம் ரஜ்ஜும் குருத வாசுகிம். அதனால வாசுகிய இதுவாக்கி, அது பேர் என்ன, மந்தார மலையை மத்தாக்கி வாசுகிய கயராக்கி நீங்க கடைங்கோ. பశ్చాத் தேவாஸ்ச தைத்யாஸ்ச மேலயித்வா விமத்யதாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து கடைங்கோன்னு சொல்லி இந்த அசரீரி சொல்லித்தான். நபோகதாம் ச தாம் வாணிம் விஷம்யாத ததா சுராஹா தைத்யைஹி சார்த்ததா சர்வே உத்யமச்சக்ருஹு உத்யதாஹா. அப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையலாம்னு இறங்கிட்டாலாம், வேற எதை பத்தி யோசிக்கவே இல்லையா. பாதாளான் நிகதாஹா சர்வே ததா தேத சுராசுராஹா அஜக்முஹு அதுலம் சர்வே மந்தரம் பர்வதோத்தமம்.
அதனால பர்வத்த உத்தமராக இருக்கக்கூடிய அந்த மந்திர மலையை நோக்கி போறா. எப்படி எத்தனை பேருன்னா தைத்தியாச்ச கோடி சங்கியராக, 1000 தேவர்கள் 1000 அசுரர்கள், ததா தேவான சம்சயா, 1000 அசுரர்கள் 1000 தேவர்கள், ஐ மீன் கோடி கோடி தைத்தியாச்ச கோடி சங்கியகா. அதனால 1 கோடி தேவர்களும் 1 கோடி அசுரர்களும் உத்யுக்தா சகசா பிராயுர் மதரம் கனகப்பிரபம். அதனால பொன்னாலான மலையாக இருக்கக்கூடிய அந்த மந்திர மலையை நோக்கி போறா. ஏன்னா கோடிக்கணக்கான போர்சஸ் இருக்கு உலகத்துல, ஒண்ணு ஒரு தேவதை. அதனாலதான் 33 கோடி தேவர்கள்னா அத்தனை போர்சஸ் இருக்கு, நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும். ஒண்ணும் இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ், அது தன்னுடைய வேலையை பண்றதுனாலதான் உலகம் இயங்கிறது. அது அத்தனையும் தேவதையாக வேதம் சொல்றது. அதனாலதான் இங்க கோடி தைத்தியர்கள் கோடி சங்கியா இருக்கக்கூடிய தேவர்களும் போறார்கள். சரத்னம் வர்த்துலாகாரம் ஸ்தூலம் செய்வ மகாபிரபம். எப்படி இருக்கு அந்த மந்திரமலைன்னா ரத்தனங்களால நிரம்பி இருக்கு. அநேக ரத்ன சம்பீதம் நானாத்ரும நிஷேவிதம் சந்தனை பாரிஜாதைஹி ச நாக புன்னாக சம்பகை. பலவிதமான வாசனா மரங்கள் இருக்கான், பலவிதமான சிங்க சார்தூலம் புலி வியாக்ரம் இந்த மாதிரியான மிருகங்கள் இருக்கான். இப்படி ரொம்ப உன்னதமான மகாசைலம் திருஷ்டுவா சுரசத்தமாக ஊச்சுஹு பிராஞ்சலயா சர்வே ததாதே சுரசத்தமா. முதல்ல அந்த மலையை போய் பிரார்த்திக்கிறா, நீ தான் மத்தாக இருந்து இந்த சமுத்திர மந்தனத்தை நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறா. அது என்ன சொல்றதுன்னு அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். கொஸ்டின் வந்திருக்கு. Many call themselves as guru, distant himself from Veda and Shastras, and people are staunchly following and are almost surrendered. Will they be benefited? Okay, எல்லாத்துக்கும் ஒரு விதமான பிரயோஜனம் உண்டு. குரு பக்தியில இப்போ குருங்கிறது பல லெவல்ல நம்ம குருவை பார்க்கிறோம். இப்போ வேதம் சொல்லி கொடுக்கறது ஒரு குரு, சங்கீதம் சொல்லி கொடுக்கிறவர் ஒரு குரு, தர்ம விஷயங்களை சொல்றவர் ஒரு குரு. இது மாதிரி அந்தந்த குரு அந்தந்த விஷயங்களுக்கு எதை நம்ம யாசித்து போகிறோமோ அதுக்கு அவர் குரு, அந்த பலன் கிடைக்கும்ன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்ப மோட்சம்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு போகும் பொழுது அந்த அதிகாரித்துவம் இல்லாத குருட்ட போகும்போது மோட்சம் சித்திக்காது. நம்ம எந்த அளவுக்கு திருடபக்தி, இந்த வெல்லங்கொண்ட ராமராய கவின்னு ஒருத்தர் நம்ம சங்கர பாஷ்யம் பகவத்கீதா பாஷ்யம் படிக்கும்போது டீக்கா அப்பப்போ நான் அதை ரெஃபர் பண்ணுவேன். அவர் இப்பதான் இருந்தார், ஒரு 120-150 வருஷத்துக்குள்ளதான். அவர் ஸ்ரீ வைஷ்ணவரா இருந்தார் ஐயங்கார். அவர் விசிஷ்டாத்வைதம் ரொம்ப தீவிரமா இருந்தவர். அப்போ ஒரு தடவை ஏதோ ஒரு கிராமத்துல திண்ணையில படுத்துட்டு இருக்கும்போது உள்ள பஞ்சதசி பாடம் நடக்கிறத கேட்க நேரிட்டது. அதை கேட்ட உடனே அவருக்கு இந்த வேதாந்தத்துல அத்வைத ஒரு ருச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் அத்வைதத்தை ரொம்ப பாடம் பண்ணி அதுல பெரிய ஆச்சாரியன் ஆனார். அவருக்கு இந்த அவருடைய புத்தியில ஒரு பெரிய கிளேஷம் என்ன வந்ததுன்னா, இத்தனை நாளா இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நம்மள சரியான விஷயத்துல போக்கஸ் பண்ண விடாம பண்ணிட்டாளுங்கிற ஒரு வீரியம் தான் அவர் மத்வ ராமானுஜ கண்டனம் நிறைய பண்ணார். அந்த சங்கராசங்கர பாஷ்யமா இருக்கட்டும், இல்ல இதுல நம்ம கீதா பாஷ்யத்துல டீகாவா இருக்கட்டும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னா, மோட்சம்ங்கிற ஒரு விஷயத்தை தேடிதான் போறா. அதனால மோட்சம் வேணும்ன்ற ஒரு எத்தனை எடுத்துட்டு பீப்புள் போறா. ஆனா ஞானத்தினாலதான் கைவல்யம்ன்றதும் புரியறது இல்ல. அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயங்கள்ல போய் மாட்டின்ட்டு இதுல ராமராய கவி மாதிரி ஒருத்தர் 2 பேர் வேணா வெளியில வரலாமா இருக்கும். மற்றவர்கள் அதுல ரொம்ப திருடமா ஸ்ரத்தையில மாட்டின்றாங்க. என்ன எடுத்துக்கலாம்னா, அவ ஸ்ரத்த பகவத் உபாசனை எல்லாம் பண்றாங்கிறதுனால மேபி அடுத்த ஜென்மால அதுக்கான யோக்கியத்தையோட பிறப்பா அப்படின்னு வேணா ஸ்ரத்த வச்சுக்கலாமே வழிய, இந்த ஜென்மால எப்படி ஞானம் வரும்னு சொல்ல முடியும்? மொத்தம் பெரிய மோட்சம்ன்ற ஒரு காரணத்தினாலதான் போறான். இஸ்கான்ல போயிட்டான்னா பக்தி தானே மீதி இருக்கும், அங்க ஞானம் வரத்துக்கான பாசிபிலிட்டி இல்லை. தப்புன்னு நான் சொல்லல, பட் இது எந்த லட்சியம் இருக்கோ அது அடைய முடியாது அப்படிங்கிறது ஆகாது. அந்த விதத்துல மிக்சட் ஆன்சர் தான். பெனிஃபிட் இருக்குமா இருக்காதுன்னா பெனிஃபிட் சில விதத்துல உண்டு,
மோட்சம்ன்ற பெனிஃபிட் நிச்சயமா இருக்காது. ஏன்னா அசம்பிரதாய வித்துன்றது வந்து மூர்க்கனுக்கு சமம்னு ஆச்சாரியாலே பாஷ்யத்துல சொல்லிடுறாரு. அதனால வேதாந்த சம்பிரதாயம் வழியா வர்றவாளுடைய சிஷ்யர்களா இருக்கும் பொழுதுதான் ஞானம் ஏற்பட முடியும். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுப்பா. இப்போ இப்போ சான்ஸ்கிரிட் நாலேஜ் வந்து ஃபுல்லா 3 இயர் கோர்ஸ் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியறது. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் சான்ஸ்கிரிட் தெரியும், அதனோட அர்த்தம் எல்லாம் புரியாது. சோ அதனால குரு கிட்ட போய் நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு, மோட்சம் அடையிறதுக்கு நம்ம வந்து சான்ஸ்கிரிட் தெரிஞ்சு அதனோட இதெல்லாம் பாஷ்யம் எல்லாம் படிக்க தெரிஞ்சாதான் இருக்குமா, இல்ல குருவோட உபதேசத்தினால நமக்கு அந்த ஞானம் வர்றதுக்கு வர்றது பாசிபிலிட்டிங்களா? ஏன்னா கொஞ்சம் எல்லாரும் சான்ஸ்கிரிட் வேணுங்கிறாங்க, நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்ல, அதனால கேக்குறேன். இல்ல, சான்ஸ்கிரிட் வந்து நெசசரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்லயும் நிறைய இப்போ கிரந்தங்கள் இருக்கு, அதுல நிறைய சான்ஸ்கிரிட் வார்த்தை இருக்குன்னாலும் 75% தமிழ் வார்த்தைகள், ஒரு 25% சமஸ்கிருதம் இருக்கிற மாதிரியான கிரந்தங்கள்லாம் இருக்கு. ஓகே, ஸோ பாஷைங்கிறது ஏன் சில விஷயத்துக்கு இப்போ ஓகே ரெண்டு விதமா ஆன்சர் பண்றேன். முதல்ல வந்து வெறும் குரு உபதேசத்தினால ஞானம் வந்துருமா அப்படின்னா, குரு உபதேசம்ங்கிறதே சாஸ்திரம் தான். மற்றபடி வெறும் மந்திரோபதேசம் அதெல்லாம் வந்து சுத்தி ஏற்படுறதுக்கு வேணா உபயோகமாகுமே ஒழிய, ஃபைனலி வேதாந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் குரு உபதேசம்ங்கிற வார்த்தையே வந்து சாஸ்திர இந்த வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறது தான் உபதேசம்னு சொல்றோம். ஓகே, சாஸ்திரமே அப்படிதான் சொல்றோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, சமஸ்கிருதத்துல தான் இருக்கணுமானா சில வார்த்தைகள் இப்போ ஒரு லாங்குவேஜுக்கும் சோர்ஸ் வார்த்தை வந்து வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இப்போ சின்மாத்திரம்னு சொல்றோம்னா அது கான்சியஸ்னஸ் சொன்னா அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அதே மாதிரி இப்போ புண்ணியம்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஈஸ்வரான்னு சொன்னா காடுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அது சரியா வராது. ஏன்னா காடுன்ற போது நம்ம வேற விதமான கனடேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபெமிலியரா இருக்கும். புண்ணியம் பாபம்னு சொன்னா சின்னுன்னு சொல்லிட்டோம்னா, சின்னுங்கிறதே ஒரு எட்டர்னல் ஃபேக்டர், புண்ணிய பாபம்ங்கிறது ஒரு கரன்சி இல்லையா? ஸோ அதுக்கேத்த மாதிரி ப்ராப்பரா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ற மாதிரி இருந்தால் அப்போ அந்த வேர்டு முக்கியம் கிடையாது. இப்ப புண்ணியம்னு கேட்டாதான் புண்ணியத்தை புரிஞ்சுப்பேன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அதனால வேதாந்த விஷயத்த வந்து ஒரு குருவால மற்ற லாங்குவேஜ்லயும் சொல்ல முடியும். பட் 100% சான்ஸ்கிரிட் அவாய்ட் பண்ணி சொல்ல முடியாதுனாலும் ஒரு 15% சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், 85% மற்ற லாங்குவேஜ் வேர்ட்ஸ். சான்ஸ்கிரிட் வேர்ட் புரியும், பட் நமக்கு வாக்கியமா படிக்க தெரியாதுங்கற. இப்போ நம்ம அது ப்ராப்ளம் இல்ல. அது வந்து அந்த காலத்துல இந்த ஞானம் வந்தவா வந்து அவ யூஸ் பண்ண லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்டா இருந்ததுனால அவர்கள் அப்ப சான்ஸ்கிரிட்ல எழுதினாலே ஒழிய, சப்போஸ் அன்னைக்கு ப்ரிவைலிங் லாங்குவேஜ் வந்து தெலுங்கா இருந்ததுன்னா தெலுங்குல தானே எழுதியிருக்கா. ஸோ ஞானம் தான் முக்கியமே ஒழிய லாங்குவேஜ் வந்து ஜஸ்ட் அ மீடியம். ஸோ அதனால சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவாளுக்கு தான் ஞானம் வரும், சான்ஸ்கிரிட் புரியலன்னா அப்படின்ற இது கிடையாது. பட் அந்த வாக்கியங்கள் இப்பயுமே சோர்ஸ் புக் அதுல தான் இருக்குங்கிறதுனால அதை ப்ராப்பரா எடுத்து டீச் பண்றவா இருந்தால் அது போறோம் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற. ஏன்னா இந்த ப்ராப்ளம் 90% பீப்புளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வேதாந்தம் படிக்க வரும் பொழுதே ஒரு 40 வயசு 35 வயசுக்கு அப்புறம் வந்தோம்னா அதுக்கப்புறம் 4 வருஷம் உட்கார்ந்து சமஸ்கிருதம் ஃபுல்லா கிராஸ் பண்ற அளவுக்கு கத்துக்க முடியுமானா கஷ்டம் தான். இப்ப நாங்கெல்லாம் ஒரு 23 24 வயசுல ஆரம்பிச்சோம். ஸோ அது வேற. அதனால நம்ம அப்போ அது இல்லாம ஞானமே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு புரிஞ்சுட்டா போறோம் சமஸ்கிருதம்ன்றதுதான் என்னோட இதுவும். சுவாமிகளும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதனால அவரே ஏன்னா நம்ம சாஸ்திரம் தெரிஞ்சாக்கா நம்ம படிக்கிறப்பவே அர்த்தம் புரிஞ்சிடும். இது வந்து நம்ம குரு கிட்ட கேட்டனால நமக்கு மீனிங் புரியுறது, அதனால நம்ம அதுல இருந்தும் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் கேக்குறேன் நான். ஆமா ஆமா. பட் ஆனா இந்த வேதாந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அதுதான் சம்பிரதாயம் பிரக்ரியாலாம் சொல்றாங்க. பிரக்ரியாங்கிறது மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜி வந்து இந்த உபனிஷத்துகள்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம அவாய்ட், அதே விஷயத்த வேற லாங்குவேஜ் வழியா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, அது பட் இந்த சோர்ஸை வச்சுதான் நம்ம கத்துக் கொடுக்க முடியும். அது வந்து மாறாது. பட் அதை வந்து கான்டுவிட்டா இருக்கிற மீடியம் வந்து அந்த காலத்திலேயே சமஸ்கிருதம் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தமிழ்லயோ
தெலுங்குலயோ எல்லா லாங்குவேஜஸ்ல தானே வந்து பிராகிருதமாக தானே இதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கரெக்ட் வந்து கரெக்ட். ஆமா. ஆனா நம்ம டீச் பண்ணணும்னா உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தேவை. அது வேற விஷயம். ஏன்னா இல்ல நீங்க இல்ல அந்த அது வேணும். அது நான் வேணான்னு சொல்லவே இல்ல. குரு சொல்றது நமக்கு நெறைய வேர்ட்ஸ் புரியும். மோஸ்ட் ஆஃப் த ஆமா. வேர்ட்ஸ் புரியிறது. பட் என்னன்னா, நானே இப்ப படிக்கணும்னாக்கா வந்து அந்த அந்த சான்ஸ்கிரிட் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. குருவோட ஆ. டிரான்ஸ்லேஷன் தேவையா இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். அது கரெக்ட் தான். அது நீங்க என்ன பண்ணலாம்னா, பக்கத்துல நானே வந்து இப்ப கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில இடங்கள் புரியலன்னா, இந்த விஸ்டம் லிப் ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம பார்த்துக்க தானே வேண்டியிருக்கு. இப்ப இந்த புராணமே எடுத்துட்டா, இதுல இருக்கிற இப்ப நான்லாம் புராணம் படிச்சு வேதாந்தம் தானே படிச்சேன். இப்ப இதுல இருக்கிற சில யூசேஜஸ் இப்போ ரைட். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் அங்கங்க பார்த்துக்க தான் வேண்டியிருக்கு. அது ஓகே. நமக்கு இன்டென்ட் ஓகே வந்து ஓகே. நம்ம எப்படி அதோட அர்த்தத்த வந்து கிரகிச்சுக்கிறோங்கிறது தான். அது தட்ஸ் மோஸ்ட்லி நம்ம கேட்டுட்டு அங்கங்க வந்து எங்கெல்லாம் நமக்கு இது இருக்கோ, வேர்ட்ஸ்ல டவுட் இருக்கோ, அத நம்ப டிரான்ஸ்லேஷன் வச்சு புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நீங்க டீச் ஓகே. பண்ணும் பொழுது தான் ப்ராப்ளம் வரும். அப்ப சமஸ்கிருதம் இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா, எங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து டீச்சர்ஸ கிரியேட் பண்ற இன்ஸ்டிடியூட். ஹர்ஷவித்யா வர்ஷினி, ஹர்ஷவித்யா கரெக்ட். ஆஷவித்யா குருகுலம். குருகுலம் வந்து கரெக்ட். சுவாமிஜி வந்து அவரோட இன்டென்ட் வந்து வாஸ் டு கிரியேட் டீச்சர்ஸ். அதனால அவர் என்ன பண்ணார், கரெக்ட். எல்லாருக்கும் சமஸ்கிருதம் 3 இயர்ஸ் வந்து பாணினி கிராமரோட சேர்த்து சொல்லிக் கொடுத்தார். பட் அவரே பப்ளிக் டாக் எடுக்கும்போது he didn't expect people to have Sanskrit knowledge. So ஜெனரலா ஞானம் வரணுங்கிறதுக்கு இது தேவையில்ல. பட் டீச்சர் ஆகணும்னா ஓரளவுக்கு சான்ஸ்கிரிட் கிராஸ்ப் வேண்டியிருக்கும். ஸோ ஓகே. ஓகே. தேங்க் யூ சோ மச் கல்யாண். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. தேங்க் யூ.